ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இது வந்து முருகர் யுகம் அப்படின்னே சொல்லலாங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தெய்வம் யாருன்னா, அது முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் வருவதற்கு முன்னாடி அவர் வேல் வந்து நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய தருணத்தில் நானும் உணர்ந்திருக்கிறேங்க. முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய மனக்கவலைகள்லாம் தீருங்க. அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். முருகப்பெருமானை எப்படி வேணாலும் வழிபடலாங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுப்பார் நம்மளுடைய முருகப்பெருமான். குறிப்பாக இப்போ எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை என்னென்னா, பிரச்சனையிலே கொடுமையான பிரச்சனை என்னென்னா கடன் தொல்லை. நம்ம வந்து விருப்பப்பட்டெல்லாம் கடன் வாங்குறதில்ல. நம்ம தேவைக்காக வாங்குறோம், அவசியத்துக்காக வாங்குறோம். அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நான் உள்பட. அதனால் இந்த முறையில் நம்ம முருகப்பெருமான்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனையை அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போது நம்மளுடைய மெயின் பிரச்சனை கடன் தொல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சொந்தமாக ஒரு வீடு வேணும். ஒரு இடமாவது வாங்கணும். இடம் வாங்கிட்டு அதில் சின்னதாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது நிறைய பேரோட கனவு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா முருகப்பெருமானே நம்ம நாடலாங்க. 2 விதமான பரிகாரங்கள் செய்கிறதன் மூலம் முருகரோட பரிபூரண அருளும் ஆசியும் கிடைச்சி கடன் பிரச்சனைகள் நீங்கும், சொந்த வீடு அமையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க, நான் நல்லா தான்ப்பா சம்பாதிக்கிறேன், மாசானா நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஆனால் அந்த பணம் கையிலேயே தங்க மாட்டேன்து. எப்படி வருது பணம், எப்படி போகுதுன்னே தெரியல, தண்ணியாக அப்படியே கரைஞ்சி போயிடுது, கடன் தொல்லையும் என்னை விடாது விரட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களும் முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க. கடன் தொல்லையை நீக்க முருகப்பெருமானை வந்து செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து மாலை வேளைகளில் முருகன் சந்நிதியில் 12 முறை பிரதட்சணம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வரணுங்க. குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை விரதமிருந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கடன்கள் தீர வழிவகைகள் பிறக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகப்பெருமானோட படம் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை நல்லா தொடச்சி சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை, திருச்செந்தூர் முருகப்பெருமான் படம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முருகப்பெருமான் படம் இருக்கும். அந்த முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகராக கூட நம்ம நினச்சிக்கலாங்க. நினச்சிட்டு 6 வெள்ளை தாமரை பூக்களை வந்து நம்ம வாங்கிட்டு வரணுங்க. இது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். நம்மளுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து நம்ம கையினாலேயே ஊசி நூலால் மாலை போல் நம்ம கோர்த்து கட்டினங்க. இதை வந்து செவ்வாய்க்கிழமைகளை முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு தாமரை மாலையும் போட்டு உங்களுடைய வேண்டுதலை நம்ம வேண்டிக்கணுங்க. இப்படியே 9 செவ்வாய்க்கிழமைகளை முருகனுக்கு வெண்தாமரை மாலை கட்டி போட்டு வர்றதுனால சீக்கிரத்திலேயே நல்ல மாற்றம் குடும்பத்தில் நடக்கிறத வந்து காணலாங்க. இது வந்து 6 தாமரை மாலை வாரம் எங்களால் வாங்க முடியாது அப்படின்றவங்க ஒரு தாமரையாவது வாங்கி வைக்கணுங்க. ஒவ்வொரு தாமரை 9 வாரமாவது வைக்கணும். கடைசியில் 9வது வாரம் முடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போயாவது 6 தாமரை வாங்கி நீங்கள் வந்து மாலை கட்டி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. அதே போல் எப்போவுமே கடன் இல்லாத வாழ்க்கை அமையணும் அப்படின்னா ஒரு ரூ. 11 ரூபா நாணயத்தை எடுத்துக்கணுங்க. 11 ரூபா நாணயத்தை எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் முருகர் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் போடலாம். குறிப்பாக செவ்வரளி மாலை கிடைச்சா ரொம்ப விசேஷங்க. அதை வந்து முருகப்பெருமானுக்கு போட்டுட்டு ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுட்டு எளிமையாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். கல்கண்டு வச்சுக்கலாம், இல்லை வந்து கல்கண்டு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்ட பால் வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து உலர்ந்த திராட்சை வைக்கலாம். உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் கிடைக்குதோ அதை வைக்கலாம். இல்லைனா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கூட வச்சுக்கலாங்க. வச்சுட்டு மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு கடன் இல்லாத வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நமக்கு பண வரவு அதிகரிக்கணும் இல்லைங்களா. நல்லபடியாக வேண்டிக்கிட்டு ஒரு சிவப்பு கலர் துணி எடுத்துக்கிட்டு அந்த 11 ரூபா நாணயம் காணிக்கையாக கட்டி முருகர் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கணுங்க.
அந்த முடிச்சு அப்படியே நம்ம முருகர் படத்துக்கு முன்னாடியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு, நீங்க யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ, அவங்க பேருக்கு அர்ச்சனை செய்யணுங்க. இப்படியே தொடர்ந்து 6 வாரங்கள் நீங்க வந்து அவங்க பேருக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் முடிஞ்சு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த ரூ. 11 நாணயம், அத வந்து முருகர் கோவில் உண்டியல்ல சேர்த்துடணுங்க. நீங்க வந்து இந்த 6 வாரம் செய்யறதுக்குள்ளவே அதுக்கான பலன் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சுருங்க. உங்களுடைய கடனும் சீக்கிரத்திலேயே அடைஞ்சிருங்க. கொஞ்சம் பெரிய கடனா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா, அதுக்கான வழி கண்டிப்பா பிறக்குங்க. 6 வாரத்தில கண்டிப்பா பிறக்கும். லட்சக்கணக்கான பேர் பலனடைஞ்ச ஒரு பரிகாரம் அப்படின்னா, இந்த ரூ. 11 முடிச்சு பரிகாரம் தாங்க. ரொம்ப, 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 ரொம்ப பவர்ஃபுல். ஒரு சிலர் வந்து திருச்செந்தூர் முருகன மனசார நெனச்சிட்டு இந்த வழிபாடு செய்வாங்க. அவங்க வந்து திருச்செந்தூர் முருகர் கோவில்லயே நான் வந்து அந்த காணிக்கைய நான் உனக்கு செலுத்துறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. இப்ப நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கிறோம். திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்றவங்க, நம்ம பக்கத்துல இருக்கிற முருகர் கோவில்ல கூட போயிட்டு, திருச்செந்தூர் முருகனா நெனச்சு, பாவிச்சு நம்ம வந்து இந்த பரிகாரத்த செய்யும்போது கண்டிப்பா நல்லது நடக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நெறைய பேருக்கு கடன் பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. நாம இன்னும் ஆசைப்பட்டோ, இல்ல வந்து ஆடம்பர செலவு செய்வோம் வாங்கியிருக்க மாட்டோம். ஒரு அவசர தேவைக்காக வாங்கியிருப்போம். அத கொடுக்க முடியாம அதாவது கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா, நிம்மதியா தூக்கம் கூட வராதுங்க. "கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் வே இலங்கை வேந்தன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா, அது எப்போ குடுப்போம், எப்போ குடுப்போம், எப்போ குடுத்துட்டு நிம்மதியா நம்ம ஹாயா உட்காருவோம் அப்படின்ற ஒரு மனநிலைமை தாங்க இருக்கும். இந்த பரிகாரத்த செய்யணும். நானும் தொடர்ந்து செய்யணுங்க. நானும் வீட்டுக்காக கொஞ்சம் கடன்லாம் வாங்கியிருக்கேன். சீக்கிரத்திலே இந்த கடன்லாம் தீர்ந்தா தான் நமக்கு நிம்மதியா சாப்பாடே உள்ளுக்குள்ள இறங்கும். அந்த மாரி நிலைமையில தான் நானும் இருக்கேங்க. ஸோ இந்த பரிகாரத்த நானும் செய்ய ஆரம்பிக்க போறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்குங்க. அடுத்து இன்னொரு தீபம். இது நெறைய பேர் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிற தீபம் தாங்க. ஒரு வீடு வாங்கணும், இல்ல இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, கனவு, லட்சியம் அப்படின்றது நெறைய பேருக்கு இருக்குங்க. சொந்த வீட்ல நம்ம ஒரு நாளாவது இருந்துட மாட்டோமா அப்படின்ற ஆசை நெறைய பேருக்கு இருக்குங்க. அப்படியாப்பட்டவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகள்ல முருகருக்கு வெற்றிலையில தீபம் ஏத்திட்டு வரலாங்க. இதுக்கு வந்து நல்ல 6 முழுமையான நல்ல வெற்றிலைய எடுத்து நல்லா கழுவிட்டு, அதாவது கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில கழுவிட்டு மஞ்சள் குங்குமம். அந்த 6 வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க. 6 வெற்றிலைக்கு மேலேயும் நம்ம வந்து ஒவ்வொரு அகல் தீபமா ஏத்தலாம். அப்படி இல்லன்னா ஒரே நெய் தீபமா, நடுவுல ஒரே நெய் தீபமா ஏத்தும்போதும், கண்டிப்பா 6 வாரம் செய்யறதுக்குள்ள அதுக்கான ஒரு வழி பிறக்கும். நெறைய பேர் நான் வீடியோஸ்ல பார்த்துருக்கேங்க. நான் வெற்றிலை தீபம் போட்டு தான் வீடு வாங்குனேன். வெற்றிலை தீபம் போட்டு தான் இடம் வாங்குனேன், வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டுருக்குறோம். வீடு வாங்குறது அப்படின்றது 6 வாரத்திலேயே முடிஞ்சிருமா அப்படின்னா, கண்டிப்பா முடியாதுங்க. 6 வாரத்தில வீடும் வாங்க முடியாது, வீடும் கட்ட முடியாது. அதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதுக்கான முயற்சி நாம செய்யும்போது, அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். வீடு கட்டுறதுன்றது 1 வருஷம் ஆகுங்க. குறைஞ்சது ஒரு 7 மாசத்துலேருந்து 8 மாசம் வரையாவது ஆகும். ஸோ, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. குறிப்பா சிறுவாபுரி முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வீடு வாங்குற யோகம் அமையும். 6 வாரம் சிறுவாபுரிக்கு போயிட்டு சிறுவாபுரி முருகனை வேண்டுதல் செஞ்சோம் அப்படின்னா நடக்கும். நம்ம தேச மங்கையர்க்கரசி அம்மாவே சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து அங்க போய் வேண்டிக்கிட்டு தான் அவங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சது அப்படின்னு சொல்லி. ஸோ, அ ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் அப்படின்னா, இந்த வெற்றிலை பரிகாரங்க. அதோட சேர்த்து இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யணுங்க. ஒரு சஷ்டி திதியில, அதுவும் வளர்பிறை சஷ்டியா இருந்தா ரொம்ப விசேஷங்க. உங்க செலவுல ஒரு செங்கல்ல வாங்கிட்டு வந்து, அத வந்து நல்லா மஞ்சள் தண்ணியில கழுவிட்டு, பூஜை அறையில மஞ்சள் குங்குமம் வச்சு, இதையும் முருகனுக்கு பக்கத்துல வச்சு வழிபாடு செய்யணுங்க. இப்போ வந்து 6 விளக்குகள நெய் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊத்தி, தீபம் ஏத்தி, ஒவ்வொரு விளக்கையும் ஒவ்வொரு வெற்றிலையில வைக்கலாங்க. 6 விளக்கெல்லாம் ஏத்த முடியாது அப்படின்றவங்க எப்பவும் சொன்னது போல ஒரே ஒரு தீபம், அதுவும் நெய் தீபமா ஏத்தி வச்சுருங்க. ஏத்தி வச்சுட்டு, நீங்க வந்து நல்லா வேண்டுதல் வச்சுக்கணுங்க முருகப்பெருமான்கிட்ட மனமுருகி. என்ன பொறுத்தவரைக்கும் வேண்டுதலே வைக்க வேண்டியதில்லைங்க. முருகப்பெருமானுக்கு என்ன வேணும் அப்படின்றது, நமக்கு என்ன வேணும் அப்படின்றது அவருக்கே தெரியும். அவர முழு சரணாகதி அடைஞ்சிட்டு, "முருகா என் கூடவே இரு போதும். எனக்கு என்ன தேவையோ அது வந்து அவருக்கு தெரியும் இல்லைங்களா?" அப்படி கூட வேண்டுதல் செஞ்சுக்கலாம். நான் சமீப காலமா அப்படிதாங்க வேண்டுதல் வச்சுக்கிறேன். எதுவுமே வைக்கிறது இல்லைங்க. முருகப்பெருமான் கிட்ட அப்படியே நம்ம மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. "முருகா நீ எப்போ என் கூடவே இரு" அப்படின்னு சொன்னா, சத்தியமான உண்மைங்க. இத நான் சொல்லும்போது வாசல்ல பல்லி சத்தம் போடுங்க. இது நீங்க நம்புறீங்களா, நம்பலைங்களா அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. எனக்கு வந்து அந்த நேரத்தில ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அத வந்து வார்த்தையாலவே சொல்ல முடியாதுங்க. நான் பூஜை அறையில இருப்பேன். நான் இத நினைக்கும்போது வாசல்ல வந்து பல்லி சத்தம் போடுங்க. நிலவாசல்ல சத்தம் போடும்.
அப்போ வந்து மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அத வார்த்தையாலவே சொல்ல முடியாதுங்க. அவ்ளோ மனசுக்கு நிறைவா இருக்குங்க. நீங்க பூஜை செய்யும்போது அது மாரி பல்லி சத்தம் போடுது அப்படின்னா, உங்க மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு, நெய்வேத்தியமா உங்களால என்ன செய்ய முடியுமோ, பாலு, கல்கண்டு, சர்க்கரை பொங்கல் இந்த மாரி எது செய்ய முடியுமோ செஞ்சு தீபம் ஏத்திட்டு, தீப தூப ஆராதனைலாம் காமிச்சு, உங்களுடைய விருப்பம் என்னவோ அத முருகப்பெருமான் கிட்ட சொல்லலாம். நீங்க சொல்லலனாலும் முருகப்பெருமானுக்கு கண்டிப்பா தெரியுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து இத நம்ம செஞ்சுட்டே வர்றதோட, புதிய வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள்ல நம்ம ஈடுபடலாம். இல்ல வீடு வாங்குவதற்கான முயற்சியில ஈடுபடலாம். இடம் வாங்குவதற்கான முயற்சியில ஈடுபட்டு வந்தோம் அப்படின்னா, சீக்கிரத்திலேயே அது வந்து நிறைவேறுங்க. அப்போ வந்து பூஜை அறையில நீங்க செங்கல் வச்சு வழிபாடு செஞ்சீங்க பார்த்தீங்களா? இப்ப வீடு கட்ட போறீங்க அப்படின்னா, அந்த செங்கல்ல முதல் அஸ்திவாரமா நீங்க பயன்படுத்தலாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். நெறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டுருக்கிறேங்க. இந்த மாரி செங்கல் வச்சு வழிபாடு செஞ்சு, அந்த செங்கல்ல முதல்ல வச்சு கடக்கால் போடுவாங்க பார்த்தீங்களா? பூமி பூஜை. அப்போ வந்து அந்த செங்கல் வச்சு வழிபாடு செஞ்சத நெறைய பேர் நான் கேள்விப்பட்டுருக்கிறேங்க. ஸோ உங்களுக்கும் முருகப்பெருமான மனசார நம்பி இந்த வழிபாடுங்கலாம் செஞ்சீங்க அப்படின்னா, முருகப்பெருமானோட அருளால சொந்த வீடு கண்டிப்பா அமையுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோல முருகப்பெருமானோட இந்த பரிகார முறைகள உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க. வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றியும், வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.